இது பேர் நாணை. நல்லா கொழுந்தாக இருக்குது. இதை பறிக்கலாம். தண்ணி தாகத்துக்கு நல்லா சாப்பிட்லாம். இது வெயில் காலத்துக்கு தண்ணி கிடைக்காதப்போ ஆடு மாடு மேய்க்க வர்றப்போ இதெல்லாம் கிள்ளி சாப்பிடலாம். இப்படி கொழுந்தாக இருக்கணும். கொழுந்து தான் சாப்பிடணும். அது பெருசாக இருக்கலாம் சாப்பிட்டாக்கா நார் நாராக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தீனி காட்டுக்குள்ளே வந்தால் இதுதான் தீனிகள். காட்டு தீனி. அம்மா நிறையா இருக்குது பாருங்க. மழைக்கு அதுக்கு தளைஞ்சு போய் இருக்குது. சுகருக்கெல்லாம் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். முதல்ல நாங்கள் தண்ணி தாகத்துக்கு சாப்பிடுவோம். இப்போ சுகருக்கு சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியாது. நாங்களாம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது தண்ணி தாகத்துக்கு தான் நாங்களாம் இதை சாப்பிட்ருக்குறோம். எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா? எல்லாம் காடு. காட்டுக்குள்ளே வந்தால் தான் இந்த மாதிரி பொருளெல்லாம் கிடைக்கும். முள்ளுக்காடு. முள்ளுக்காட்டுக்குள்ளே இந்த மாதிரி வேணுங்கிற செடிங்க பறிக்கலாம். என்னென்ன வேணுமோ எல்லாம் இங்கே கிடைக்கும். ஆவாரம்பூ கிடைக்கும், சப்பாத்தி கள்ளிப்பழம் கிடைக்கும், நாணை கிடைக்கும், மொசுக்காய் அது இங்கே கிடைக்கும். வெறும் பூவாக இருக்குது, ஆனால் காய் இல்லை. இந்த மாதிரி தான் காய் வைக்கும்.